வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வழக்கம் போல் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி மட்டும் இல்லை, எந்த ஒரு இண்டெக்ஸுமே நல்ல ஒரு மூமெண்ட் இன்றைக்கி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரேடிங் டேவே இல்லை, அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டு தான் அமைஞ்சது. பெரிய லெவலில் நானும் ஒன்றுமே பண்ணலை. ஓகேங்களா? ஏன்னா உள்ளே போயிட்டு ஒரு தடவை லாஸ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லெவலை நோக்கியாவது போகணும். பட் ஆனால் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டை தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எப்படி சைடுவேஸ் இருந்ததோ அதே மாதிரி மேபி இந்த இடத்துல கூட சைடுவேஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு பிரேக் அவுட் கொடுக்குதா, அல்லது மறுபடியும் இந்த லோ வரைக்கும் பாட்டம் வரைக்கும் வரதுக்கு பாசிபிள் இருக்கான்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஓவரால் நமக்கு வந்து ஜஸ்ட்டு டேயில் வந்து காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவரில் எப்படி இருக்குது, 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். பொறுமையாக பாருங்கள். இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அன்றைக்கே, இந்த டவுன் சைடில் உள்ள ட்ரெண்ட் லைனை வந்து மஸ்ட்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியாச்சு. லாஸ்ட் டேவே சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் இன்னும் அதே இடத்துல தான் சுற்றுது. அப்சைட்லேயுமே முடிஞ்சால் உங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தாண்டி இதுக்கு இன்பிட்வீனில் தானே ட்ரேட் இருக்குது. ஸோ பெரிய அளவில் மொமெண்ட் இல்லை. இதை தாண்டி ஏதாவது பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்றத டவுன் சைடில் அல்லது அப் சைடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத. மார்க்கெட் பொறுத்த மட்டும் அது கூட மட்டும்தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய மொமெண்ட் எதுவும் இல்லை. இன்றைக்கி நல்ல ஒரு நேரோவில் இருந்தது. ஓகே, இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் வந்து கொஞ்சம் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அதாவது நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில். சரி, ஓகே, அப்போ வந்து ஒரு மொமெண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். உள்ளே போய் கொஞ்சம் லாக் ஆயாச்சு. சரி, பரவாயில்ல. அப்படியே உடனே எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கும்போதுமே நான் உங்களுக்கு லேட்டாக தான் கொடுத்துருப்பேன். கவனமாக என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் இந்த இடத்துக்கு மேலே ஓகே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட்டில் நோ மொமெண்டம் அப்படின்றதையும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல பெரிய அளவில் மொமெண்ட் இல்லை. லாஸ்ட் டைம் மட்டும் செல்லிங் சைடில் வந்தது. பட் கிளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. ஸோ நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி இது பண்ணுது. ஸோ எல்லா நாளும் நம்ம வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் எல்லா நாளும் ட்ரெண்டிங் டேவும் எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து சைட்வேஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி எங்கே ஓப்பன் வச்சுச்சோ அதே இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்தராக இங்கேருந்து ரெக்கவர் ஆகுதா அல்லது பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் கிளியர் வந்து பாட்டம் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 24,630க்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி கீழே வந்தது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வரும். அதுக்கு ஏதாவது செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு எடுங்க. அல்லது மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த ஹை இருக்கு இல்லையா, இதை தாண்டி போகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதாவது 25 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீனில் சப்போஸ் இந்த பாக்ஸ்குள்ளே மறுபடியும் நாளைக்கு வந்து ரன் ஆகுது அப்படின்னா எடுக்காதீங்க, அது நல்லது. ஏன்னா இன்றைக்கி போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் பிரேக் அவுட் இருக்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃபு. அதே மாதிரி இன்றைக்கி மொமெண்டமே இல்லை. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நான் கூட சரி லோவெல்லாம் கட் பண்ணல, கரெக்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான ஒரு தெரியுதுங்களா, நல்லா தான் மொமெண்ட் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மொமெண்ட் சுத்தமாக இல்லை, அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபர்தராக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி லைன் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஓப்பன் வந்து சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபர்தராக அடுத்து மூவ் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு இன் பிட்வீனில் இந்த லெவல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் அடுத்து வரும், அதுக்கப்புறம் உடச்சிட்டு இந்த லெவல் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அப்படியே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் 24,950 அப்சைட் லெவல். ஓகே, இதுதான் நிஃப்டியில் காட்டுது. பார்க்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நாளாக இது வந்து நல்ல ஒரு உடலை ஒரே ஒரு இடம் மட்டும் ட்ரெண்டிங் டே கொடுத்துருக்கு, தெரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு டைரெக்ஷன் திரும்பும்னு எனக்கு தோணுது. ஓகே, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். டேரெக்டாக 5 மினிட்ஸ்க்குள்ளே அப்படியே போயிடலாமா? எனக்கு டேட்டா கொஞ்சம் கட்டாய் வருது. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸ் பேட்டர்ன் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸில் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸை பொறுத்த மட்டும் சேம் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துலேருந்து பாக்ஸ் போட்டிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வரைக்குமாவது ரீச் ஆகிறதுக்கு அந்த லெவல் வரைக்குமாவது ரீச் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கான்றதை பார்ப்போம் அப்படின்னு போட்டிருந்தோம். மார்க்கெட் பொறுத்த மட்டும் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோ மொமெண்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு கிளியரான பிரேக் அவுட் எந்த டைரெக்ஷன்லையும் இன்னும் கொடுக்கல.
கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இன்னும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஏதாவது ட்ரா பண்ணிவிட்டு அல்லது 54க்கு கீழே, ஏன்னா 54 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே ஏதாவது கிடச்சது அப்படின்னா செல்லிங்க்கு ட்ரை பண்ணலாம். அல்லது இந்த இடத்துலேருந்து எதுவும் சப்போர்ட் பண்ணிவிட்டு திரும்புதான்றதை பார்த்துட்டு அன்னைக்கு மொமெண்ட் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போதைக்கு பண்ண முடியும் நம்ம. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த மட்டுமே பார்த்தீங்கன்னா 54,600க்கு பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஓகே, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து திரும்பிக்கிட்டே தான் இருக்குது. இந்த லெவலை தாண்டும் போது, அதாவது இப்படி இருக்கு இல்லையா, இப்படி ஃபார்ம் ஆகுது தெரியுதுங்களா? ஸோ இந்த லெவலை தாண்டும் போது ஏதாவது ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் க்ளோஸ் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸான அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் 55,000 55,200னா அடுத்தடுத்த லெவலை நோக்கி போகலாம். இன்கேஸ் அது நடக்கலை அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு அகைன் டவுன் சைடில் எதுவும் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கான்னு பாருங்கள். டவுன் சைடில் இப்போ வச்சுருக்கிறேன் பாருங்கள், 53,560 இதுதான் ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே, இது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதாவது 54,000 பிரேக் பண்ணால் மட்டும். ஓகே, ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபின்னு சேம் அதே தான். ஃபின்னுலேயும் பெரிய அளவில் மொமெண்ட் இல்லை. ஆனால் இந்த ப்ரீவியஸான லெவலில் போய் கரெக்டாக வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து டச் பண்ணிருச்சு. தெரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து கரெக்ஷன் வந்துட்டு திரும்புதா அல்லது ஸ்ட்ராங்காக அகைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகுது அப்படின்னா 26,300 அப்படின்றது அப்சைட் மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொழுதுக்கு வந்து ட்ரேடிங் டேவே கிடையாது. ஓகேங்களா? அதுதான் உண்மை. ஓகே, இதே மாதிரி டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி எதுவும் பிரேக் அவுட் க்ளோஸ் வருதா அல்லது அப் சைடில் மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு எடுங்க, அவசரப்படாதீங்க. ஸோ இந்த டவுன் சைடில் உள்ள ட்ரெண்ட் லைன் இம்பார்ட்டன்ட். நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து சென்செக்ஸ். சென்செக்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் எதுவும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு இன்றைக்கி கரெக்டாக எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு உடச்சிட்டு கீழே வருதுன்னா 80,400 அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 80,050 அப்படின்ற லெவல் டவுன் சைட் லெவலாக இருக்கும். இன்கேஸ் அப் சைட் அப்படின்னா 81,200க்கு மேலே இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதான்றதை பார்த்துட்டு 81,600 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? எஜுகேஷனாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்ற லெவல் ரொம்ப சிம்பிள் தான். அதே ரெசிஸ்டன்ட் லெவல் தான் சொல்கிறேன். ஆனால் என்ன, நமக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லாமல் கேண்டிலோட மொமெண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டிலோட மொமெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டமில் போய் பாருங்கள், 5 மினிட்ஸாக போட்டு பாருங்கள். அதோட மொமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப் சைடில் அப்படியே மூவ் ஆகுது. ஓகே, சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அடுத்து வந்து மிட் கேப். இன்னைக்கு மிட் கேப் மட்டும் காலையில் ஃபஸ்ட்டில் நல்லா மூவ் ஆச்சு. திருப்பி வந்து அதே மாதிரி 5 மினிட்ஸில் போட்டிங்கன்னா தெரியும், கொஞ்சம் நேரம் மூவ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இது கிளியரான ஒரு சைடு வேஸை வந்து ஃபார்ம் பண்ணி அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து இந்த லைனை போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். மொமெண்ட்டே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. ஸோ அப்படின்றப்ப நம்ம ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பரானது இருக்கும்போது தான் எடுக்கணும். நான் கூட இது வந்து ஒரு 13,000 வரைக்கும் இன்றைக்கி போயிடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் அந்த அளவுக்கு எந்த ஒரு மொமெண்ட்டும் இதில் வந்து கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வழக்கம் போல் டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான பிரேக் அவுட்டு இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரே ரேஞ்சுக்குள்ளே, அதாவது நான் லெவல் வேணால் சொல்கிறேன், இருங்க ஒரே ஒரு நிமிஷம். 12,900, அடுத்து வந்து 12,820 இந்த இடத்துக்குள்ளே ரன் ஆகிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதே இடத்துல அப்படியே சுற்றி இருக்குது. கிளியராக நீங்கள் இதை 5 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக புரியும். நான் இதில் தான் இன்றைக்கி கொஞ்சம் ஏதாவது ட்ரேடிங் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் எந்த ஒரு ட்ரேடும் இல்லை. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இது வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இது இன்றைக்கி உள்ள ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனோட லோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஃபர்தராக டவுன் சைடில் வருதா அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 13,050 அப்படின்ற லெவல் எனக்கு வருது. ஆனால் பட் இன்னும் வரைக்கும் மூவ் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம என்ன டைரெக்ஷனோ அதை பொறுத்து எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. அடுத்து ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். பொறுமையாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம். சாரி, அது ஸ்ப்ளிட்டில் போட்டதுனால அந்த மாதிரி காட்டுது. ஓகே, இந்த பிரேக் அவுட்டில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 90-95 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். கிளியராக மூவ் ஆயிருக்கு, செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து வந்து ஆக்சிஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் சொல்லியிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டியிருப்பேன். உங்களுக்கு டார்கெட் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு போடும்போது நான் இந்த மாதிரி போட்டு காட்டியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதை தாண்டி போகும்போது 1500 வரைக்கும் மறுபடியும் போகுதா அப்படின்றத பாருங்கள் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக போயிருக்கு. எடுத்திருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 1-2 ஸ்டாக் மட்டும் எடுங்க, கவனமாக எடுங்க. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் சொல்லிட்டேன். மார்க்கெட்டு இந்த ஸ்விங்கோட ஹையை இன்னும் பிரேக் பண்ணாமல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை வந்து கவனிக்கணும் நம்ம, கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணிவிட்டு பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் அடித்தது மூவ் ஆச்சு அப்படின்னா நல்லா மூவ் ஆகும். மார்க்கெட் ஆனால் சைடு வேஸ்லேயே போகிறதுனால நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நான் வந்து CDSL அப்படின்ற ஸ்டாக் எடுத்துருக்கிறேன். CDSL பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஃபர்தராக பிரேக் அவுட் வந்து ஒரு 1620க்கு மேலே வைக்குதான்னு பாருங்கள். அப்படி வச்சதுன்னா 1750 800 வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பஜாஜ் ஆட்டோ. இது ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அன்றைக்கி நான் கூட டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன்ல. ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு. ரொம்ப நாளாகவே வந்து ஆட்டோ செக்டரில் உள்ள ஸ்டாக் எல்லாமே நல்லா மூவ் ஆகிருக்கு, செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அவங்க டவுட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகுது. எனக்கு தெரிஞ்ச 10,000 10,500 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அடுத்த ஸ்டாக் ஜோட்டா. இது வந்து மொமெண்டம் ஸ்டாக்கு. இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 1700 750 வரைக்கும் போகலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அடுத்து TVS ஹோல்டிங். TVS ஹோல்டிங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா 14,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான SL வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக் வந்து IOLCP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கும். IOL கெமிக்கல் அண்ட் ஃபார்மா. இது வந்து வீக்லி பேஸஸில் நான் வந்து பார்த்தேன். ஸோ சொல்லலான் இருந்தேன். இன்றைக்கே 14% ஏறிடுச்சு டக்குன்னு. ஓகே, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வீக்லியில் இதோட சார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ட்ரிபிள் பாட்டம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக இது வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். வீக்லி சார்ட் அப்படின்றதுனால டைம் டியூரேஷன் கொஞ்சம் லேட் ஆகும். SL அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 140 160 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அடுத்து ஸ்டார் ஹெல்த். போட்டே வச்சாச்சு. 500க்கு மேலே தான் இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். எப்போ 500க்கு மேலே இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ ட்ரை பண்ணுங்கள். இப்போ பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அவாய்ட் பண்ணிடுங்க. நான் நோட் மட்டும் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்களால் முடிஞ்சால் ஆட்டோ செக்டர் எடுங்க, அல்லது ஆட்டோ பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது கூட ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கும் சொல்லியிருந்தேன், நான் மெம்பருக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மூவ் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? நம்ம வந்து பிரேக் அவுட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம அதில் எடுக்க முடியாதவங்க இதில் எடுத்துருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு கூட 250லேருந்து 280 வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி பிரேக் அவுட்டுக்கு ஸ்டாக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க யூடியூப்பில் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.